ஒரு அவருடைய பெரிய சிந்தனை எல்லாம் அதுலதான் இருக்கு. இன்னைக்கு டவுன்ல இருக்கிறவங்க நல்லா எப்படி இருப்பாங்க, கிராமத்துல அவங்க நல்லபடியா வாழணும், அவங்களுக்கு அடிப்படை தேவையெல்லாம் செஞ்சு கொடுக்கறது அம்மாவுடைய கனவு. இன்னைக்கு அந்த கனவு தான் இன்னைக்கு அம்மா நனவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நமக்கு இன்னைக்கு அனைத்து குடும்பங்களும் இன்னைக்கு நல்லபடியாக அவங்களுக்கு தேவையான அரிசி 20 அரிசி அம்மா கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 2 டைம் வேட்டி சேலை அம்மா கொடுத்துட்றாங்க. பேன் மிக்சி கிரைண்டர் எல்லாம் உங்களுக்கு தாய்மாருடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் பேன் மிக்சி கிரைண்டர் எல்லாம் அம்மா கொடுத்தாங்க. 100 யூனிட் கரண்ட் இப்போ இலவசமா கொடுத்துருக்காங்க. அதுபோக 60 வயசான பையன் இல்லாம பொண்ணு இருக்காங்க, கல்யாணம் பண்ணி வெளியூர் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஊதியமாக இன்னைக்கு பணம் 1000 ரூபாய் அம்மா கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கல்யாணம் பண்ற கஷ்டப்பட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு தங்கம் 50,000 பணம் அம்மா கொடுக்குறாங்க. இது +2 முடிச்ச குழந்தைக்கு 20,000 கொடுக்குறாங்க. அதனால டிகிரி முடிச்ச குழந்தைக்கு 50,000 கொடுக்குறாங்க. எதுக்காக 20,000 எச்சா கொடுக்குறாங்கன்னா எல்லா குழந்தைகளும் டிகிரி முடிக்கணும், நல்லபடியா வேலைக்கு போகணும், இது வில்லேஜில் இருக்கக்கூடாது, நல்லபடியா வேலை வெட்டிக்கு வெளியில போய் நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில வளம் வருவது அம்மாவுடைய கனவு. அதுக்காக இன்னைக்கு அனைத்து குழந்தைகளும் அம்மா இலவசமா படிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது. இன்னைக்கு 10,000 கோடி செலவு பண்றாங்க அதுக்காக. ஒரு குழந்தைக்கு நம்ம படிக்க வைக்கிறோம், இன்னைக்கு 15,000 வேணும். 2 குழந்தைக்கு படிக்க வைக்கிறோம், இன்னைக்கு 30,000 ஒரு வருஷத்துக்கு நம்ம செலவு பண்ணணும். அது போக இன்னைக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாங்க. மத்தியான சாப்பாடு, அருமையான சாப்பாடு, விதமான சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அதே மாதிரி காலையில அம்மா சிற்றுண்டி கொடுக்குறாங்க, இன்னைக்கு டிஃபன் கொடுக்க போறாங்க. ஏன்னா அந்த குழந்தைகளும் நல்லா படிச்சு வேலை வந்தா மேல வரணும், அவங்களுடைய கல்வியறி வளர்ந்தா தான் நாடு வளரும் அம்மாவுக்கு தெரியும். அவங்களும் நல்ல வேலை நல்ல வெளிநாடுலாம் போய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் அம்மாவுடைய கனவு. அதுக்காக அவ்வளவு அம்மா கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு புக்கு, நோட் புக்கு, பென்சிலு, பேனா, லப்பரு, சாமண்ட்ரி பாக்ஸ், காலுக்கு போடுற செருப்பு, மேலுக்கு போடுற துணிமுறை கூட அம்மாவே கொடுக்குறாங்க. ஒரு 5 ரூபாய்க்கு விற்கிற லப்பர் கூட நம்மளை வாங்க சொல்லி விடுறது இல்லை, அம்மாவே அனைத்தும் வாங்கி கொடுக்குறாங்க. அதே போல அந்த குழந்தைகளுக்கு பஸ் பாஸ் கொடுத்துறாங்க. 11வது போயிடுச்சா சைக்கிள், நம்ம இன்னைக்கு இந்த வரக்காரில் நிறைய பேர் சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியாது. எல்லாம் போய் பாருங்க, கரூர் தொகுதியோ மற்ற தொகுதியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரோடு அவ்வளோ அருமையா இருக்குது. தண்ணி ஆத்தண்ணி பிரச்சனை, எல்லா பக்கம் ஆத்தண்ணி இருக்கு. லட்சமா அம்மா கோடி செலவு பண்றாங்க மக்களுக்கு. இந்த ஆத்து தண்ணிக்காக ஒரு 5 கோடி 10 கோடி கேட்டிருந்தா உடனே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கேட்க முடியல, அவங்க திமுக எம்எல்ஏ போயிட்டாங்க. அதனால பதவிக்கு வந்தா தான் ஏதாவது தொழில சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சிருந்தாலும் பதவிக்கு வர ஆசைப்படுறாரு. ஆனா தொகுதி ரொம்ப பின்தங்கி போயிடும். அதனால நீங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா 2 ஓட்டு போட முடிவு பண்ணிட்டீங்க. அதுல எந்த குறையும் இல்லை. ஏன்னா உங்களோட மூஞ்சிக்கு பார்த்தா தெரியுது யார் 2 ஓட்டு போடுவீங்க. நாங்க கும்பிட்டாவே தெரிஞ்சிருவோம். ஏன்னா நான் 3வது எம்எல்ஏ இருக்கேன், சேர்மனா இருக்கிறேன்.